தேல் நம் வாழ்வின் வாழ்வாதாரத்தையுடன் சென்று ஒன்றி இணைந்து காணப்படுகிறது. இயற்கை சீற்றத்தின் பொழுது கூட அதனால் நகர்ந்து செல்ல முடியும். தேல் போன்று நம் வாழ்க்கையை உயர்த்தி கொண்டிருக்கின்றது. இயற்கை வேளாண்மை விஷயத்தில் நம் முன்னோர்கள் அனைவரும் சிறப்பாக அவரவர் தேவைகளை அவரவர் பூர்த்தி செய்திருக்கின்றார்கள். ஆனால் நாம் தற்பொழுது நமக்கு வேண்டியதை நாமே எடுத்துக்கொண்டு அழித்து கொண்டு இருக்கிறோம். நாம் இப்போது அழிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். நீரின் தேவைகளை இப்பொழுது நாம் யாரும் அறியவில்லை. ஆனால் இன்னும் 50 வருடங்களில் நமது நீர் தேவை நாம் அறியப்போவதில்லை. நீரின்றி அமையாத உலகு. அதை போன்ற நீரை நாம் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும். இயற்கை வளங்களை நாம் அழித்து கொண்டிருக்கின்றோம். அழிவின் விளிம்பில் இருப்பது இயற்கை மட்டுமல்ல, நாமும் தான். இயற்கையை அழித்து கொண்டிருக்கின்றோம். நாம் முன்னோர்கள் கட்டி காப்பாற்றிய பல இயற்கை முறைகளை நாமே அழித்து கொண்டிருக்கின்றோம். இதை போன்று இன்னும் சென்றால் நம் சந்ததிகள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலை இங்கே இருக்காது என்று பல விஞ்ஞானிகள் தெரிவித்து கொண்டே இருக்கின்றனர். ஆனால் நம் பூமி சுற்றுச்சூழல் மாறிக்கொண்டே இருக்கிறது. மாறுவது சுற்றுச்சூழல் மட்டுமல்ல, நமது வாழ்க்கையில் பிணைந்த நாம் வீட்டின் விலங்குகளை கூட நம்மால் பார்க்க முடியாது என்று